ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்மளோட சேனலில் வில்லேஜ் vlogsலாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். பார்க்காதவங்க போய் இதை பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டு சரியாக தூங்கவே இல்லைங்க. அதனால் கண்ணே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ காலையில் வேலை கொஞ்சம் எதுவும் இல்லை, அதனால் காலையில் புல் அறுத்துட்டு வந்துட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்கிறதுனால போகிறேங்க புல் அறுக்கிறதுக்காக. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம். போயிட்டு புல் அறுத்துட்டு வருவோம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பயிர் வைக்காமல் எப்படி வறண்டு போயிருக்கு. தண்ணி இருந்தால் எல்லா கழனியுமே பயிர் வச்சுருப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால தாங்க பயிர் சரியாக எதுவும் வைக்கலை. இல்லைனா இது சுற்றி வந்து ஃபுல்லாகவே பயிர் தாங்க, நெல் பயிர் தான் இருக்கும். பக்கத்து கழனிக்காரங்களுமே வைக்கலை, ஃபுல்லாகவே அவங்க போரில் தண்ணி இல்லைன்னு நம்ம தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கழனிக்கிட்ட வந்துட்டோம். வாங்க போய் நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். நம்ம புல்லாக இருக்கிற இடம் வேறு இடங்க. இது கொஞ்சம் நெல்லிக்காய் வச்சுருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எல்லாமே பிஞ்சாக தாங்க இருக்குது. சரி இருந்தாலும் ஒன்று டேஸ்ட் பண்ணுவோன்னு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப புளிப்பு, பயங்கர புளிப்பு. பெருசுலாம் இல்லை, பெருசுலாம் வைக்கும்போது லேட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. அது நைட்டு சரியாக தூங்கவே இல்லைங்க. இப்போ வாங்க, அப்பா பாதி அறுத்துட்ருக்காரு ஏற்கனவே. நம்மளும் கொஞ்சம் அறுத்து தூக்கிட்டு வீட்டுக்கு போவோம். இந்த வரப்பு தாங்க அறுக்கணும், அறுத்து முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது கூட பயிர் வைக்க வேண்டிய கழனி தான். இப்போ அப்பா தூக்கி வச்சிட்ருக்காரு. அப்பா கட்டிட்டு இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிறதுலாம் வீடியோ எடுக்க முடியலங்க, தலையில் தூக்கிட்டு போகிறதுனால. பாருங்கள், வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அப்புறம் நம்ம தலைக்கு கொஞ்சமாக புல் போட்டேன், அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ வாங்க ஏரிக்கு போயிட்டு மாடு ஓட்டிகிட்டு வரலான்னு போகிறேன். பாருங்கள், முன்னாடி நம்மளை விட்டு போயாச்சு அவங்களாம். நம்மளும் அவங்க கூடயே போயிட்டு இப்போ வாங்க வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்து மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சும் கட்டிட்டேங்க. இப்போ வாங்க, நம்மளோட விதை போட்டிருந்தில்ல, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அவரைக்காய் விதை வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. அவரைக்காய் விதை தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும். இது போட்டு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா 2 நாள் இப்போ 4ஆவது நாள் பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப பசிச்சிச்சுங்க. அம்மா சாப்பாடு கீரை குழம்பும் ரெடியாக இருந்துச்சு. நல்லா டயர்டாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கீரை குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு எந்த குழம்பு சாப்பிட்டாலும் ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. இப்போ நான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு சமைக்கலான்னு போயிருக்கேங்க. அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க எங்கேயோ. வர்றதுக்குள்ளே சரி அவங்க வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நானே சமைச்சி வச்சிடறேன். அண்ணின்னு சொல்லிட்டேன், சாரி, எங்கள் அக்கா வீட்டுக்கு. சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்மளுக்கு இந்த நான்வெஜ் செய்கிறதுலாம் கொஞ்சம் ஜாலியாக சமைப்போம். அது நல்லா இருக்குதோ இல்லையோ. தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை கொஞ்சமாக. இவங்க ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைப்போம். இப்போ வெங்காயம், நல்லா வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி கூட செய்யலாம், நான் வந்து கட் பண்ணி செய்கிறேன். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அது கூட கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சில பேர் போட மாட்டாங்க, போடுங்க, போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 2 kgக்கான சிக்கன் வந்து சேர்ப்பேன். 2 kg இல்லை 1.5 kgன்னு தெரியல. அதுக்கு நான் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம்.
தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த பேன் வந்து பிரியாணி பண்ணுற பேன். இதில் தான் நான் சமைப்பேன்னு அடம் பிடிச்சி இது எடுத்து செஞ்சிட்ருக்கேன். நல்லா இது வதக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் எப்படியோ வதக்கிட்டேன். ஓரளவு கையே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணும்போது மஞ்சள்தூள் போடல. இப்போ இதில் போட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு குழம்பு மிளகா பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். என்ன தான் எவ்வளோ மசாலா சேர்த்தாலும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி போட்டால் தாங்க டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். குழம்பு மிளகா பொடி ஜாஸ்தி சேர்த்துட்டேன். ரொம்ப காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம காரம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. சாப்பிடவே முடியாத அளவுக்கு. அதனால் நாங்கள் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ தக்காளி போட்டிருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே ஸ்மெல் அப்படியே தெரியும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவருக்கு லேப்டாப் கற்றுக் கொடுத்தேன். அது என்ன பண்ணா ஆன் பண்ணிட்டேன். ஓகே, என்டர். enters yes to the password. என்டர் கொடு. என்டர் கொடுத்துட்டேனே. இன்னொரு வாட்டி கொடு. ஓகே, ரெண்டு முறையா? நீ முன்னாடி தொட்ட. சரி சரி சரி. பாஸ்வேர்ட் 2001 2001. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த உள்ள போறதுன்னா சொல்லுவாங்க. இது உள்ள போறதுக்கு என்டர். என்டர் என்டர் இல்லை, இந்த உள்ள போனோம்னாக்கா இந்த ஒரே சொன்னீங்க. அந்த கேலரி போகணுமா? ஆமாம்.
கேலரியில் இதில் வந்து எந்த நம்பர் நம்ம ஃபோட்டோஸ்க்கு இல்லை, அது கிளிக் பண்ணு. ஃபோட்டோ செகண்ட் லைனில் போட்டோ. ஓகே. यहाँ तक चला गया, गुड शाबाश. नेक्स्ट प्रोग्राम. அப்புறம் எப்படி வெளியே வருது? மறுபடியும் எப்படி வெளியே ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 4 வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. 4 வாட்டி சொல்லி கொடுத்துட்டு அங்கே இன்ட்டு இருக்குல்ல லாஸ்ட்டாக, அது கிளிக் பண்ணோம். ஓகே. இந்த இன்ட்டு கேட்டால் மிலிட்ரியில் அதிகாரின்னு சொல்லிடுவேன். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ என்ன பண்ணோம்னாக்கா இந்த இப்போ என்ன பேர் லேப்டாப் இல்லை, அந்த குறி பேர் சொல்லுவாங்க. அந்த குறி மவுஸ் இல்லை, ஆரோ மார்க். அது என்னன்னு சொல்றது? ஆரோ மார்க் சொல்லுவாங்க. ஆமாம். அந்த ஆரோ மார்க் எங்கே எடுத்துன்னு வரணும்? என்னத்துக்கு? இந்த பவர் ஆஃப் பண்ணுறதுக்கா? இந்த இங்கே கீழே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. முன்னாடி அங்கே தான் வரணுமா? ஆமாம். ஆன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே இடத்துல தான் வரணும். बस कहाँ इधर लेके आया. स्टार्ट है ना? स्टार्ट. अरे दोबारा कैसे क्या हो गया? फोटो पर आएगा. அது என்ன பண்ணிச்சு? வந்து நான் கிளிக் பண்ணதுல என்னது? அது கிளிக் பண்ணது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த ஓப்பன் ஆச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னேன். இதோ இங்கே போ. இதோ இந்த பவர் பட்டன் இருக்குதுல்ல, இங்கே வந்து பவர் பட்டன் போட மாட்டுவா. इसको लॉक स्लिप शट डाउन அண்டு நம்ம எது போனாலும் ஷட் டவுன் பண்ணுமா? ஷட் டவுன் போயிட்டு கிளிக்கு போயிட்டு மொபைல் கற்றுக்கிட்டு இருந்தீங்க. சரி, நீ மவுஸ் ஆன் பண்ணும்போது தான் நினச்சி இப்படி கை வச்சுனே இருந்தியா? அப்படி எப்போ? அது ஸ்டார்டிங்கில் மவுஸ் ஆன் போகும்போது என்ன நினச்சி அப்படின்னாக்கா, எங்கடா மொத்த வரல தான் வைக்கணுமா இல்லை ஒரு வரல தான் நம்ம ப்ரெஷ் பண்ணணுமா, அது எந்த பாக்ஸ் ப்ரெஷ் பண்ணால் எப்படி போகணும்னு தெரியல. நீ இப்படி எடுத்து ஏன் இப்படி கை எடுக்காம வச்சுனே இருந்த? அந்த ஏரோ போயிடுமா? அந்த ஏரோ வந்து ஒரே இடத்துல இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் வந்து எங்க ஏரோ ஓடணும் அந்த இடத்துல அது கரெக்டாக நிற்குது. நீ நிற்காதுன்னு நினச்சி ஓடும். நிற்காதுன்னு நினச்சின்னு அது ஓடி போடுமா? நம்ம கீழே எடுத்துட்டு போத்துறான்னு நான் நினச்சேன். கை வச்சுனே இருந்தேன்.